இந்த பாட்டியோட வயசு பார்த்திங்கன்னா 75 ஆகுதுங்க. கேரளாவில் வாழ்கிற ஒரு பாட்டி. அவங்களுடைய முடியை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கருமையாக வச்சுக்கிறாங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு நேச்சுரலான ஹேர் டை தான் யூஸ் பண்ணுறாங்கங்க. அவங்களுடைய கேரளா டாக்டர், ஒரு ஆயுர்வேத டாக்டர் சொன்ன ஒரு சூப்பரான ஹென்னா ஹேர் டை தான். சூப்பரான ஹென்னா ஹேர் டையை கேரளா மெத்தடில் செய்து காமிக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு இரும்பு கடாய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிற இந்த கேரளா ஹேர் டை வந்து ரொம்பவே கேரளாவில் வைரல் ஆகிட்டுருக்கிற ஒரு ஹேர் டை தாங்க. இப்போ இதில் நம்ம வந்து கருஞ்சீரகம் சேர்க்க போகிறோங்க. கருஞ்சீரகம் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி முடியை வந்து நல்லா அடர்த்தியாக வளர்த்து கொடுக்கும். நம்ம ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி தான் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, முடியை வந்து நல்லா அடர்த்தியாக வளர்த்து கொடுக்கும். அடுத்து வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு காஃபி தூள் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஹேர் டைக்கு முக்கியமாக சேர்க்குற பொருள் இந்த காஃபி தூள் தாங்க. இந்த காஃபி தூளை வச்சு தான் நம்ம டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணி ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹென்னா ஹேர் டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு உங்களோட முடியை எப்பயுமே கருப்பாகவே வச்சுருக்குங்க. இந்த கேரளா பாட்டி 75 வயசுலும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கருகருன்னு முடியை வச்சுருக்காங்க பார்த்திங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து டீ தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்து கருஞ்சீரகம், காஃபி தூள், டீ தூள் எத்தனையும் நம்ம 3 பொருட்களை சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதித்து நல்லா தண்ணி வந்து 1.5 டம்ளராக ஊற்றுனது வந்து பாதியாக சுண்டி வரணும். இப்போயே பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு. நல்லா வந்து சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த தண்ணியில் வந்து இந்த பொருட்களோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கி ஒரு சூப்பரான நேச்சுரலான ஒரு டிகாஷன் கிடைக்கும். இந்த டிகாஷனை வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம ஊற்றின தண்ணி பாருங்கள் நல்லா பாதி அளவாக சுண்டிடுச்சு. இப்போ இந்த டிகாஷனை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ணால் சளி பிடிக்குது, அவுரிப்பிடி சேர்த்தா சளி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கும்போதே ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்காது. எந்த விதமான சைடு எஃபெக்ட், தலைவலியோ காய்ச்சலோ எதுவுமே வராதுங்க. இந்த ஹென்னா ஹேர் டை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இப்போ டீகை வடிகட்டி வச்சதுக்கு அப்புறமா ஒரு பிடி அளவு மருதாணி இலை சேர்த்துக்கிறேங்க. நம்ம இந்த ஹென்னா ஹேர் டையில் மருதாணியை வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பொடி, மருதாணி பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து மருதாணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு பிடி அளவு நீங்கள் சேர்த்தாலே போதும். உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு பிடி அளவு சேர்த்தாலே போதும். மருதாணி ஹேர் டை வந்து முடியை வந்து ப்ரௌனாக தான் ஆக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இல்லைங்க. இப்போ இந்த கேரளா ஆயுர்வேத டாக்டர் சொன்ன மெத்தடில் நீங்கள் இந்த ஹென்னா ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். முடி நல்லா கருகருன்னு இருக்குங்க. அதேமாதிரி நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்குங்க. இப்போ நான் தேவையான அளவு ஹென்னா வந்து பிச்சு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஹென்னா இல்லை, ஹென்னா இலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூ. இந்த இட்லி பூவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்புங்க பண்ணுங்க. இந்த இட்லி பூவை வச்சு நான் ஆல்ரெடி ஒரு ஆயில் கூட ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு செம்மையான ரிசல்ட்டை கொடுக்குங்க. முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும். சொட்டத்துளையில் கூட முடி வளருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இட்லி பூவை வச்சு செய்கிற ஹேர் டை ஆயிலில். இப்போ நம்ம இந்த ஹென்னா ஹேர் டையில் இந்த இட்லி பூவை சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நான் அப்படியே காம்போடையே சேர்த்துக்கிறேங்க. இலை காம்பு எல்லாமே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதை அரைச்சி வந்து நம்ம ஜூஸ் தான் எடுக்க போகிறோம். அதனால் வந்து அப்படியே நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம செய்து வச்சோம் இல்லையா டிகாஷன், அதை ஊற்றி நம்ம வந்து இந்த இலையை வந்து மருதாணி இலையும் இட்லி பூவையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இதில் வர ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜூஸை வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஆலோவேரா கிடச்சிச்சின்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. உங்களோட முடியை வந்து நல்லா ஸ்மூத் ஆக்குறதுக்கு ஆலோவேரா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான ஜூஸ் கிடச்சிச்சு. அதில் நம்ம வந்து 2 டீஸ்பூன் வந்து பிரிங்கராஜ் பவுடர், கரிசலாங்கண்ணி பவுடர் சேர்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி மருதாணி இலை சேர்த்துருக்கிறதுனால மருதாணி பவுடர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 2-3 டீஸ்பூன் வந்து பிரிங்கராஜ் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் வந்து
நெல்லிக்காய் பவுடர், அதை வந்து 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. உங்களுடைய முடிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய முடியோட வால்யூமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பொடி பார்த்திங்க அப்படின்னா அவுரி பொடிங்க. நம்ம மருதாணி வந்து இந்த 2 டீஸ்பூன் சேர்க்குறோம் அப்படின்னா இது வந்து 4 டீஸ்பூன் சேர்க்கணும். நான் எடுத்த குவான்டிட்டி இலைக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வந்து அவுரி பொடியை சேர்த்துக்கிறேன். ஓகேவா. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொடி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அன்னபேதி. அன்னபேதி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அன்னபேதி வந்து நிறையா சேர்க்கக்கூடாது. இந்த அன்னபேதி நம்மளுடைய முடியை 6 மாதத்துக்கு அப்படியே கருமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டிகாஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஊற்றி கலக்கிக்கோங்க. ஓகேவா. கட்டிகள்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி கலக்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா ஹேரில் வந்து சரியாக ஒட்டாது. அப்போ வந்து உங்களுக்கு அங்கங்கே வந்து முடி வந்து கருப்பாகாமல் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். அதனால் நல்லா ஸ்மூத்தாக கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிகாஷனை ஊற்றி நம்ம இந்த ஹென்னா ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோங்க. இந்த ஹென்னா ஹேர் டேயை நம்ம உடனேயும் அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு நாள் பூரா வச்சுருந்துட்டு, நைட்டு பூரா வச்சுருந்துட்டு காலையில் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இல்லை காலையில் ப்ரிப்பேர் பண்ணி ஈவினிங் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை டைம் இல்லைன்னா நீங்கள் அப்பயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். முடி நல்லா கருப்பாகவே மாறிடுங்க. கருப்பான முடிகள் 6 மாதத்துக்கு அப்படியே கருமையாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற மெத்தடை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு மருதாணி பவுடர் வச்சு மருதாணி இலை வச்சு செஞ்ச ஒரு ஹேர் டே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருமையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. அப்படியே நான் வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் நான் வச்சுட்டேன். நாள் பூரா நான் வைக்கல. ஓகேவா. 2 மணி நேரம் வச்சுட்டேன். இதை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா முடியை வந்து சுத்தம் செஞ்சுட்டு ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 நாள் எதுவுமே செய்யாதீங்க. அதுக்கப்புறமா நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஹேர் டே ஆயிலோ இதை வச்சு ஹேரை வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஷாம்பு வச்சு ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக செய்துட்டு வாங்க. உங்களுடைய முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. இந்த சூப்பரான ஹென்னா ஹேர் டேயை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் உங்கள் முடி எந்த அளவுக்கு கருமையாச்சு அப்படிங்கிறத. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.